வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். நாம் இப்போது கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழைச்சால் அருவிக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப அற்புதமான அருவிகளில் இதுவும் ஒன்று. சாலக்குடி ஆற்றுல இருக்கக்கூடிய இந்த அருவி, அதாவது மேற்கு நோக்கி பாயக்கூடிய இந்த ஆற்றுல இருக்கக்கூடிய முக்கியமான அருவிகளில் ஒன்று. இந்த அருவியை நம்ம பார்வையிடலாம். ரொம்ப தூரத்துக்கு, அதாவது ஒரு 300 மீட்டர் தூரத்துக்கு நாம் அப்படியே நடந்து பார்வையிடலாம். ரொம்ப மழை பொழியக்கூடிய நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் நமக்கு இதுக்கான அனுமதி உண்டு. உள்ளே போகிறதுக்கு நம்ம 60 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கணும், வாங்கிட்டு போகணும். அதிரப்பள்ளி ஃபால்ஸும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல இங்கே சொல்லிடணும். இங்கே வாங்குகிற டிக்கெட்டை வச்சே நாம் அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கும் போய்க்கிடலாம். டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போகணும். உள்ள ரொம்ப அருமையாக வச்சுருக்குறாங்க. சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரியான ஒரு சின்ன ப்ளே ஏரியா வச்சுருக்குறாங்க. சின்ன குழந்தைங்கள கவர்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கண்காட்சிக்கு உள்ளது மாதிரியும் ஒரு கூடம் வச்சுருக்குறாங்க. அது ஆனால் அதிகப்படியான நேரங்களில் நம்ம பார்க்க முடியாதபடி இருக்குது. மற்றபடி இந்த அருவியை பார்க்குறது பெரிய கண்கொள்ளா காட்சியாக உங்களுக்கு இருக்கும். இந்த அருவிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் கொச்சின் ஏர்போர்ட், பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன், பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்னா வாழைச்சல் பஸ் ஸ்டாப் தான். பாருங்கள், உள்ளே வந்த உடனே இந்த அருவி எப்படி ஆர்ப்பரித்து கொட்டுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எத்தனை பேர் வந்தாலும் நின்று பார்க்குற மாதிரியான அமைப்பில் இருக்குது. அவ்வளவு அழகாக இருக்குது. இந்த அருவியிலிருந்து விழக்கூடிய தண்ணி தான் போய் அப்படியே உங்களுக்கு என்ன செய்யுது, அதிரப்பள்ளியிலையும் இருக்குது. இந்த அருவியை பார்க்கும்போது அவ்வளவு பிரம்மாண்டமாக, அவ்வளவு சூப்பராக இருக்குது. நீங்கள் நின்று பார்க்குறது மட்டும் இல்லை, இந்த அருவி விழக்கூடிய இடம் இந்த ஆற்று கரையோரமாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 300 மீட்டர் தூரத்துக்கு நீங்கள் நடந்து போகலாம். அங்கங்கே இதை மாதிரி உங்களுக்கு ஒரு கேலரி மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்குறாங்க. அதில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு ஜாலியாக ஒரு வாக்கிங் போகிற மாதிரியான ஒரு நடைபாதை அமைப்பும் வச்சுருக்குறாங்க. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, சர்க்கஸில் சிங்கத்தை பார்க்குறதுக்கும் நீங்கள் அதையே காட்டில் போய் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த ஒரு இயற்கை அழகோட இந்த காட்டுக்குள்ளே நம்ம அப்படியே நடந்து போய் இந்த அருவியை பார்க்குற மாதிரியான இந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்திருந்தாங்க, பார்க்க முடிஞ்சது. எவ்வளவு கூட்டம் வந்தாலுமே இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே நின்று பார்ப்போம் அங்கே நின்று பார்ப்போங்கிற மாதிரி நம்ம நின்று பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். இங்கே நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே நீங்கள் உட்கார்ந்து பார்க்குற மாதிரியான அமைப்பில் அங்கே கொஞ்சம் உட்கார்றதுக்கு சேர் எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. நீங்கள் அந்த பெஞ்சில் இருந்து பார்க்கலாம். சில இடத்துல கூடார மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் மழை பெய்கிற நேரத்தில் வந்தீங்கன்னா அங்கே ஒதுங்கிக்கலாம். நாங்கள் போன நேரத்தில் மழை இல்லை, ஆனால் அந்த கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த தண்ணி விழுகிற சத்தத்தை கேட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ள வரைக்குமே எவ்வளோ தூரம் போக முடியும்னு பார்த்து அவ்வளோ தூரம் நடந்து போனோம். நீங்களே பார்க்கலாம். அங்கங்கே ஆட்கள் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதில் இந்த இடம் தாங்க ரொம்ப ஸ்பெஷல். இதில் ஏதோ ஒரு வீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது தனியாருக்கு சொந்தமானதான்னு தெரியல. அவங்க தனியாக ஒரு கேட்டு போட்டு அங்கனையே ஒரு படித்துறை மாதிரி அவங்களுக்கு வச்சுருந்தாங்க. அது அவங்களுக்கு இன்னும் உண்டான இடம் போல் இருக்குது. நாம் ஆனால் இங்கே வந்தோம்னா குளிக்கிறதுக்கோ மற்றது உள்ளே இறங்குறதுக்கோ எந்த பெர்மிஷனுமே கிடையாது. இங்கேருந்து அங்கே போனோம், அங்கேருந்து இங்கே வந்தோம், அந்த மாதிரி 2 பக்கமும் மாறி மாறி போய்கிட்டே இருந்தோங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த அருவியோட சத்தத்தை நீங்களும் கேட்டு ரசிங்க. அருவி ரொம்ப அழகாக இருக்குது. வாழைச்சால் அருவி வாழ்க்கையில் முக்கியமாக பார்க்க வேண்டிய அருவிகளில் ஒன்று. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அதிரப்பள்ளி அருவியையும் பார்த்துடலாம். அதனால் வரும்போது ஒரே நாளில் 2 இடத்துக்கும் போகிற மாதிரி பிளான் பண்ணி வாங்க, நல்லாயிருக்கும். அடுத்து இது மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசைவாதியார். அருவி சத்தத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள்.